தமிழ்நாட்டில் இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் 2,83,865 உயிர்கள் காப்பாற்றப்பட்டு அதற்காக அரசு 247 கோடியே 82 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறது என அமைச்சர் சுப்பிரமணியம் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் புதியதாக 3 கோடியே 42 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட மருத்துவத்துறைக்கான கட்டிடங்களை அமைச்சர் சுப்பிரமணியம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சுப்பிரமணியம், தேசிய தர உறுதி நிர்ணய திட்ட விருது மத்திய அரசால் 2012ஆம் ஆண்டு முதல் சிறப்பான மருத்துவ கட்டமைப்பு கொண்ட அந்தந்த மாநிலங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு வழங்கி வருகிறது. இதில் கடந்த 2012 முதல் 2024 வரை மத்திய அரசின் சார்பில் தரப்படுகின்ற தேசிய தர உறுதி நிர்ணய திட்ட விருதுகள் இதுவரை 614 தமிழ்நாடு பெற்றுள்ளது. இதில் கடந்த 3 ஆண்டு திமுக ஆட்சியில் பெறப்பட்ட விருதுகள் மட்டும் 545 ஆகும். இதில் திருவண்ணாமலை மாவட்டம் 24 விருதுகள் பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 2286 உள்ளது. துணை சுகாதார நிலையங்கள் 8713 உள்ளது. இவைகள் 2500 வாடகை கட்டிடங்களிலும் இடிந்து பயன்படுத்த முடியாத நிலையில் 2500 கட்டிடங்களும் உள்ளது. இவற்றில் தற்போது 1000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் புதியதாக கட்டப்பட்டு வருகிறது. பன்னோக்கு மருத்துவமனை ஓமந்தூர் மருத்துவமனை மட்டுமே இருந்தது. தற்போது தென்சென்னையில் மேலும் ஒரு பன்னோக்கு மருத்துவமனை 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு கடந்த ஆண்டு துவக்கப்பட்டுள்ளது. இங்கு தினமும் 2000க்கும் மேற்பட்ட புற நோயாளிகள் வந்து செல்கின்றனர். இந்தியாவில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் வேறெங்கும் இல்லாத வசதிகள் கூட இந்த மருத்துவமனையில் இருக்கிறது. முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நெடுஞ்சாலைகளில் ஏற்படும் விபத்துகளில் இன்னுயிர் காப்போம் 48 திட்டத்தின் கீழ் இதுவரை 2,83,865 உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளது. இதற்காக அரசு 247 கோடியே 82 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறது. உலகிலேயே தமிழ்நாடுதான் இன்றைக்கு மருத்துவத்துறையில் முன்னிலை மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அமைச்சர் வேலு, கலெக்டர் பாஸ்கர பாண்டியன், மாவட்ட சுகாதார இணை இயக்குனர் அலர்விழி உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர்.